Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுகந்தி. வெல்கம் டு யோர் ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பொடி வந்து 3 in 1 பயன்படுத்திக்கலாம். அதாவது இட்லிக்கு சட்னி செய்ய முடியாதப்ப சைடிஷாக வச்சுக்கலாம். பொடி தோசை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ரைஸ்லேயும் இந்த பொடியை கலந்து தாளிச்சிட்டு லஞ்சாகவும் கொடுக்கலாம். வாங்க இந்த 3 in 1 பொடி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா சூடானதும் அரை கப் உளுத்தம்பருப்பு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக அதே கடாயிலேயே அரை கப் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக அரை கப் சிறுபருப்பு சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். அடுத்ததாக 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா செவக்கிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கடலைப்பருப்பையும் ஆற வச்சிடலாம். கடைசியாக 10 to 15 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு முறை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், பருப்பு கொஞ்சம் உள்ளெல்லாம் வந்து கொரப்பாக இருக்குது. இது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட 3 in 1 இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் கொட்டிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடி நீங்கள் இட்லி பொடியாகவும் பயன்படுத்திக்கலாம், பொடி தோசையும் செய்யலாம். இதுலேயே நீங்கள் சாதமும் கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம யோர் ரெசிபீஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.